அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் அடிக்கடி வெளியூர் பயணம் போயிட்டுருவார். அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. அவருடைய குடும்பம் இங்கே இருக்குது சென்னையில். சனி ஞாயிறுனா திரும்ப இங்கே வந்துடுவார். அப்புறம் திங்கட்கிழமை காலைல போட்டு போவார் அலுவலகத்துக்கு, அல்லது ஞாயிறு இரவு போவார். அவர் அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார். முந்தியெல்லாம் ரயில் பயணத்தில் இரவு நேரத்தில் நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு குழந்தை அழுதுன்னா எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஏன்னா தூங்குற நேரத்தில் நோயின்னு இது அழுதுகிட்டு இருக்குது. அந்த பிள்ளைய பெற்ற அந்த அம்மா என்ன தான் பண்ணுறாங்க? குழந்தைக்கு வயிற்றுக்கு பசியில் அது அழுகுதுன்னா அது பசிக்கு எதையாவது கொடுத்துட்டு அதையும் தூங்க பண்ணலாம் இல்லையா? ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க இரவு பயணத்தில், இது மாதிரி நோயின்னு அழுதுகிட்டு இருந்ததுன்னா எரிச்சலாக வருமே. எனக்கு அது தாங்கவே தாங்காது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு எரிச்சல் வருது இல்லை அப்படின்னார். என்னப்பாச்சு, என்ன திடீர்னு ஞானோதயம் அப்படின்னு? ஒன்றும் இல்லை, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. எந்த குழந்தை அழுதாலும் ரயிலில் போகிறப்போ எனக்கு வீட்டில் நான் விட்டுட்டு வந்த என் குழந்தை ஞாபகம் வந்துடுது அப்படின்னார். இப்போ பாருங்கள், அப்போயும் குழந்தை அழுவுது, ஆனால் அப்போ இவருக்கு எரிச்சல். இப்போ குழந்தை அழுதா எரிச்சலே வரல. ஏன்? என்ன மாறிச்சு? குழந்தை மாறல, ஒரு மனசு மாறிடுச்சு. ஒரு விஷயத்தை பார்க்கிற அந்த அணுகுமுறை மாறிவிட்டது. அணுகுமுறை மாறுகிற பொழுது எரிச்சலாக இருந்தது ஆனந்தமாக மாறிவிடுகிறது, அமைதியை தருவதாக மாறிவிடுகிறது. வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு ஒருத்தர் பூனை வாங்கியிருக்கிறாருங்க. பூனை வாங்கின கையோட 2 நாளில் அந்த எலியை பூனை பிடிச்சிச்சு ஆச்சுங்களா. இந்த விஷயத்தை இவர் வெளியில் போயிருக்கிறாரு. சாயங்காலம் வந்தோடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஏங்க நீங்கள் ஒரு பூனை வாங்கிட்டு வந்தீங்களே, அது தொந்தரவு பண்ணிட்டு எலியை பிடிச்சி. சபாஷ், என் செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அப்படின்னு பூனையை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு சிப்ஸுனால் ரொம்ப பிடிக்கும்னு அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பேக்கெட் சிப்ஸு வேறு வாங்கி அதுக்கு கொடுக்குறார். அது தூக்கி தன்னோட மடியில் வச்சுக்கிட்டு ஆச்சுங்களா. ஒரு வாரம் கழித்து இவர் வீட்டுக்கு வந்தார். இதே மாதிரி அந்த அம்மா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இவருக்கு அந்த பூனையை அப்படியே எரிச்சலாக வருது. ஏன்? இவர் ஆசையாக ஒரு கிளி ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். இவர் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க அந்த கிளி இன்றைக்கி சோஃபாவில் பறந்து வந்து உக்காதுங்க, சோஃபாவில் நீங்கள் ஏதோ அதுக்கு பாதாம் பருப்போ ஏதோ அது திங்கிறதுக்குன்னு வச்சுட்டு போயிருக்கிறீங்க, கிளி அதை கொத்தி தின்னுக்கிட்டு இருந்ததா, இந்த பூனை பின்னால் வந்து அந்த கிளியை பிடிச்சி கொண்டு போட்டுச்சுங்க அப்படின்னு. இப்போ இவர் அப்படியே டென்ஷன் ஆகிட்டார். சை, பூனையா இது, இதை கொண்டு வந்து வீட்டில் வச்ச பாரு, இது ஆகவே ஆகாது, இதை முதல்ல கொண்டு போய் வெளில விடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். எது? இவர் எந்த பூனையை பட்டுக்குட்டி செல்லக்குட்டின்னு மடியில் வச்சுக்கிட்டு சிப்ஸு வாங்கி கொடுத்தாரோ அதே பூனையை இன்றைக்கி வெளியில் துரத்துங்கிறார். ஏன்? அன்னைக்கு இவருக்கு பிடிக்காத எலியை அது பிடிச்சிருச்சு, இன்றைக்கி பிடிச்ச கிளியை அது பிடிச்சிருச்சு. அன்றைக்கி பிடிக்காததை பிடிச்சப்போ இவருக்கு அதை பிடிச்சிது, இன்றைக்கி பிடிச்சதுனால அது பிடிக்காமல் போயிடுச்சு. ஒரு உண்மையை புரிஞ்சிருந்தா அன்றைக்கி அவர் அப்படி ஒரேடியாக கொண்டாடியும் இருக்க மாட்டார், இன்றைக்கி அது பேரில் இவ்வளோ வெறுப்பையும் காட்ட மாட்டார். என்ன தெரியுங்களா? பூனைன்னா இப்படி தான், எதையாவது பிடிச்சி தின்னுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு பிடிச்சதை அது பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கும். நமக்கு விருப்பமான ஒன்று அது பிடிச்சிது அப்படின்னா அது பேரில் எரிஞ்சு விழுறது. பிடிச்ச ஒன்று அது தின்னுடுச்சுன்னா அது பேரில் கோவத்தை காட்டுற மாதிரி, எரிச்சலை காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி, கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஏய், பூனைன்னா எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான்ப்பா இருக்கும். மனசும் அப்படி தான். அது எப்போ பாரு ஏதாவது ஒன்றுக்கு டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும், ஏதாவது ஒன்றை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதுக்காக என்னடா இது வாழ்க்கை, எனக்கு இந்த வேலையை விட்டுடலாம் போல் இருக்குது சார், எனக்கு இந்த குடும்பத்தை விட்டு எங்கேயா போயிடலாம் போல் இருக்குது சார், இது மாதிரி அழுத்துப்பாங்க தெரியுமா. என்ன சார் ஊர் இது, என்ன சார் நாடு இதுன்னு சில பேர் எல்லாத்துக்கும் அழுத்துக்குவான். எல்லாமே இப்படித்தான் இருக்கும். நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின், அவர் ஒரு கூட்டத்தில் ஒரு நகைச்சுவை சொல்லுகிறார். சார்லி சாப்ளின் சொல்கிறார், அப்படியே பயங்கரமான கைத்தட்டல், அரங்கம் முழுக்க விசில் ஒலி பறக்கிறது. நீங்களாம் இவ்வளோ நல்லா ரசிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சதா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை இன்னும் மகிழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் அப்படின்னு அதே நகைச்சுவையை திரும்பவும் சொல்லுகிறார். இப்போ கூட்டத்தில் ஒரு அரைவாசி பேர் தான் சிரிக்கிறாங்க. இவ்வளோ பேராவது சிரிக்கிறீங்களே, கைத்தட்டுறீங்களே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உங்களை இன்னும் நான் மகிழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதனால் மறுபடியும் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு அதே நகைச்சுவையை திரும்பவும் சொல்லுகிறார்.
இப்போ கூட்டத்தில் யாருமே சிரிக்கலை. அவர் அமைதியாக இருந்த அத்தனை பேரையும் ஒரு வினாடி பார்த்து விட்டு சொல்லுகிறார், ஒரே ஒரு தடவை ஒரு ஜோக்கை சொன்னப்போ அப்படி சிரித்து கைத்தட்ட நீங்கள் அதையே திரும்ப 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 சொல்கிறப்போ சிரிப்பது இல்லை, கைத்தட்டவில்லை. ஒரு தடவை நடந்ததை திரும்ப திரும்ப சந்தோஷமான விஷயமாகவே இருந்தாலும் திரும்ப திரும்ப அது சொல்லப்படுகிற பொழுது நீங்கள் அதற்கு மகிழ்வதில்லை. ஆனால் எப்போவோ நடந்த ஒரு கஷ்டம், ஒரு அவமானம், ஒரு சிக்கல், அதை மட்டும் திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து சோகத்தில் ஆழ்கிறீர்கள். மகிழ்வதற்கு திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து மகிழாத நீங்கள் கஷ்டத்தை மட்டும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். எவ்வளவு அருமையான வாசகம்! மகாகவி பாரதி எழுதுகிறான், கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடியும் வடிவேல் அப்படின்னு முருகனை பற்றி சொல்லுகிறார். கருதி கருதி கவலைப்படுவதுன்றது மனுஷனுக்கு மட்டுமே இருக்கிற இயல்பு. இவன் தான் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஐயோ, என்னை பார்த்து இப்படி ஆச்சு, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை பார்த்து இப்படி நடந்து போச்சு, அது நடந்து போச்சுப்பா விடுப்பான்னு. ரஜினி தான் ஒரு படத்தில் சொல்லுவாரே, கதம் கதம் நடந்தது தான் அப்படிம்பார். அது மாதிரி அது முடிந்து போய் விட்டது. காலத்தினுடைய சேமிப்பு அறையிலே அது போய் சேர்ந்து விட்டது. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி தின்று இன்புற்று ஜீவித்து வாழ்வீர் அப்படின்னானே. இன்று புதிதாக பிறந்திருக்கிறோம். இந்த நாள் புதிதாக பிறந்திருக்கிறது. பழைய சோகங்களை, கவலைகளை, அவமானங்களை, வலிகளை விட்டு தள்ளுங்கள். பூனை என்றால் எதையாவது பிடித்து கொண்டுதான் இருக்கும். வாழ்வு என்றால் ஏதாவது ஒரு சவால் வந்து கொண்டு தான் இருக்கும். சந்திப்போம், சந்தோஷமாக இருப்போம், சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.